எப்போ போய் முடியும்னு தெரியல. அவர் பாவம் 87 வயசுல அவர் அடுத்த நாட்டில் உனக்கு என்ன வேலை, நாட்டை இதை பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே. அது அடி திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. அது நமக்கு சந்தோஷம் கொடுக்கலாம். அவன் அழியட்டும் சாவட்டோம்னா அந்த பூமி பந்தத்தை அது வரைக்கும் அவனுங்க விட்டு வைப்பானுங்களோ இல்லையோ தெரியல. அதை எந்த நாயும் பேச மாட்டேங்குது. இது ஒரு என் பேரை சொல்ல விரும்பலை. அந்த பதவியில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத சில ஜந்துக்கள் சில பிராணிகள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எந்த மாதிரி நாட்டை எல்லா நாட்டையுமே எந்த மாதிரி மனிதர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. நான் மன்சூர் அலிகான அதை சொல்ல விரும்பலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் செய்திகள் பிடிக்கல. அந்த 1956 57 வயசு தான். அவர் 4 பசங்க, அந்த பேரன் மனைவி மருமகள் எல்லாம் அதில் அடிக்கப்பட்டிருக்காங்க. அவர் மகன்கள் வெறும் ஒரு வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். இந்த 4 பேர் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்துருக்காங்க பாருங்க. அவன் நாட்டை அவன் பார்த்துக்கிட்டு நீங்கள் நல்லா வைங்கடா, மக்களை நல்லா வைங்கடா, அதை விட்டுட்டு இதில் என்ன ஜாதி, இதில் என்ன ஊதி, இதில் என்ன பண்ணிட்டு இருக்கானுன்னு தெரியல. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த தேர்தல் வந்துடும். இனி நிறைய மைக்கை பிடிச்சிட்டு எல்லாம் இது ஒரே தேர்தல் திருவிழா பயங்கரமாக இருக்கும். அவன் பொழப்ப பார்க்க போயிடுவோம். ஆனால் அவன் ஒரு ஓட்டு பேசி முடிச்சுக்கிட்டு உடாலாம் கிடைக்கிறீங்களே அவன் எண்ணத்தை உருட்டுவானா, உருட்டிட்டு அவன் ஜெயிக்கிறதா சொல்ல போகிறான். அதான் நடக்க போகுது. அதனால இங்கே சமீர் பாய் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது சமீர் பாய் மாதிரி ஒரு மனுஷன் நீங்கள் பார்க்கவே முடியாது. இல்லை இல்லை, எல்லாத்துக்கும் போயிடுவார். கடையை அப்படியே அமௌண்ட் விட்டு போயிடுவார். அவர் மக்களோட கடை வைக்க வேண்டியது. கடைக்கு பூட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால பூட்ட மாட்டார். அவர் இறக்கப்பட்டு பாவம். அவர் கடையில் போய் என்னடா திருடுறது அப்படின்னு அவனே போயிடுவான். அந்த மாதிரி அப்படி ஒரு நல்ல மனுஷனா நல்ல நண்பர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. நான் அதிக நேரம் எடுக்க விரும்பலை. அங்கே ஃபாதர் வாங்க. இது என்ன நடக்குதுன்னு தெரியல. நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது. அங்க ஒருத்தர் இந்த நோக்கம் வந்து பொதுவாக இந்த நல்லிணக்க நிகழ்ச்சியில் நான் சொல்றது, இந்த அணு ஆயுதம் எல்லாமே ஒழிக்கப்படணும். யாருமே எடுக்கக்கூடாது. அவங்களே செஞ்சு வச்சுக்கோங்க, அப்படியே பார்த்துக்கோங்க, விளையாண்டுக்குங்க. அந்த குண்டை போடணும்னா பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்தை கொண்டு போய் ஏதாவது வேற கிரகத்தில் போயிட்டு அடிச்சுக்கோங்க. பூமியை விட்டுருங்க, தயவு செஞ்சு பூமியை விட்டுருங்க. மீடியா இருக்கு, இந்த பூமி தாயை காப்பாற்றுங்க. உங்க போர்வை வேணாம், ஒரு மண்ணு வேணாம், எல்லாம் இந்த பயல்களை பண்ணிட்டு என்னத்தை சொல்றதுன்னே தெரியலையே. எவன் செத்தா மனிதன் சாவுறாங்க. இந்த ஜாதி என்ன, மதம் என்ன, 165 குழந்தைகள், பச்சை குழந்தைகளை குண்டு வச்சு கொண்டிருக்காங்க. அதை நினைச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கை என்ன, நம்மளாம் வாழ்ந்துட்டோம். அந்த பச்சை இளங்குழந்தைகள் அவங்க தாத்தா கூட விளையாண்டுப்பாங்க. விளையாட ஆள் இல்லை. அண்ணன் கூட ஒரு குழந்தை சின்ன பையன் வச்சிருக்கிறவங்க குடும்பத்தில் எவ்வளோ பாசமாக இருப்பீங்க பாருங்க. இந்த நாய்களுக்கெல்லாம் குழந்தை இல்லை, குட்டி இல்லை, போய் போற உண்டாக்கி விட்டு போட்டு அந்த நாய் எல்லாம் அல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. அதான் நான் ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை, யாரையும் குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா தடி எடுத்தவன் அதில் அழிவான், வால் எடுத்தவன் வாலில் அழிவான மாதிரி இந்த பூமியை காப்பாற்றணும். அதுக்கு நம்ம எல்லாமே குரல் கொடுக்கணும். இந்த போர் நிற்கணும். அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். பெட்ரோல் இருந்து இனிமேல் குதிரை வண்டி கட்ட வண்டியில் போக வேண்டியதுதான். அது வந்துடும் கவலைப்படாதீங்க. ஆமாம், என்ன சொல்றீங்க? சிலிண்டர் விறகடுப்பு போய் சமைக்க வேண்டியதுதான். சும்மா சிலிண்டர்லாம் சமைக்க கூடாதுங்க, வேஸ்ட். அது ஆளுக்கு விறகடுப்பு வச்சுக்கிட்டு நீ யாருக்கோ ஓட்டு போட்டு எக்கட எட்டு போப்பான். நீ ஓட்டுக்காக உட்காந்துட்டு இருக்கான். அவன் எல்லாம் குத்தி வச்சுக்கிட்டு தான் இங்க வந்து நிற்பான். குத்தி வச்சுக்கிட்டு இங்க வந்து ஏமாத்துவாப்புல பண்ணுவாப்புல. அதெல்லாம் நடக்க போகுது. பார்க்கலாம். எவ்வளவு நாள் ஏமாத்துவான், எவ்வளவு நாள் தொடர்ந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்க முடியும்? எல்லாம் சந்தோஷமா வரணும், எல்லாத்துக்கும் கிடைக்கிறது கிடைக்கும். அது எந்த ஆட்சியும் கொடுக்க போறது இல்லை. அம்மா வந்து குடியை பற்றி பேசுனாங்க. குடியில நாசமா போகுதுன்னு. செலப்பாண்டியன் அதுக்குன்னு குடி வேணான்னு போட்டு லட்சக்கணக்கான பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் இவன் குடிச்சுக்கிட்டு தான் குடிச்சு சாவடிக்கிறாங்க. தமிழனே எங்கேயும் வேலைக்கு இல்லை, எவனுமே இல்லை. எல்லாம் கவுந்து கிடக்கிறான். தமிழன் எங்கே போயிட்டானே தெரியல. குடி 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 இந்த குடியை ஒழிக்கணும். இப்போ ஒரு நாள் வரும், இந்த மது ஆலைகளெல்லாம் அடித்து உடைப்பாங்க.
அடித்து உடைச்சி எல்லாம் பண்ணி போட்டு உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டாம் தொடங்கிடா அப்படின்ட்டு அந்த கல்லுகளை திறந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பனை மரங்கள் தென்னை மரங்களை நட்டு அதை மாடர்னைசேஷன் பண்ணி அப்படி உழைப்பாளிகள் சாப்பிட்ற உணவாக பயன்படுத்தலாமே தவிர இது ஸ்பிரிட்டு, பயங்கரமான ஸ்பிரிட்டு. இது வித்துட்டு இருக்கல ஆய்வகத்துக்கு அனுப்பிச்சோம்னா அதுல 6 மாசத்துல தொடர்ந்து எடுத்தா உள்ளுக்குள்ள எல்லாமே கிட்னி உள்ள என்ன லிவரு, சிறுகுடல், பெருங்குடல், இதயம் எல்லாமே சல்லடை எல்லாம் செத்து போயிடும். அதான் அந்த கணக்காரங்களுக்கு சொல்றாங்க 4.5 வருஷத்துல தொடர்ந்து குடிக்கிறவன் அடுத்த போஸ்ட் ஒட்டிடுறாங்க அப்படின்னு. எல்லாம் குடியில குடிக்க வச்சுட்டாங்க. வேலைக்கே எவனும் இல்லை. ஒன்று சொல்ல முடியாது. நம்ம ஒரு புரட்சி வரும், நிச்சயமா வெடிக்கும். நன்றி, வணக்கம்.